ஆனந்த் பொன்னிறைவன் புரொடக்ஷன்ஸ்ல மிஷ்கினோட முன்னாள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜே வடிவேலு டைரக்ஷன்ல பி.சி. ஸ்ரீராமோட முன்னாள் அசிஸ்டன்ட் ஸ்ரீராம் சந்தோஷ் சினிமாட்டோகிராஃபில இந்த படத்தோட டைரக்டர் வடிவேலு, ஸ்ரீராம், எடிட்டர் கௌகின், லக்ஷ்மி பிரியா, ஆடுகளம் நரேன் அண்ட் சிங்கம்புலி பர்ஃபார்மன்ஸ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க படம் கள்ளப்படம். அழகிய தீயே கதை திரைக்கதை மாதிரி இதுவும் ஒரு மெட்டா பிலிம். ஒரு சினிமா எடுக்கிறது எவ்ளோ கஷ்டம், அதை ரிலீஸ் பண்றது, ப்ரொமோட் பண்றதுன்னு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குங்கிறத இந்த படத்தோட டைரக்டர் வடிவேலு அவரோட க்ரூ மெம்பர்ஸோட இந்த படத்துல நடிச்சே காட்டியிருக்காரு. படத்தோட ஸ்டோரி லைன்னு கேட்டீங்கன்னா, வடிவேலு அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்காக 3 வருஷமா போராடுறாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் தோல்வி, ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட் தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமஸ் ப்ரொடியூசரா வர ஆடுகளம் நரேன் கிட்ட பணத்தை சுட பிளான் பண்றாங்க. இதே நேரத்துல ஒரு காலத்துல சினிமால லீடிங் ஹீரோயினா இருந்து இப்போ ஆடுகளம் நரேன் வசம் இருக்க லக்ஷ்மி பிரியாவும் அவர்கிட்ட இருந்து பணத்தை சுட்டுட்டு எஸ்கேப் ஆக பிளான் பண்றாங்க. இவங்க 2 பேத்தோட பிளான்ல எந்த பிளான் சக்சீட் ஆகுது, வடிவேலு அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட ப்ரொடியூஸ் பண்ணாரா இல்லையா, இப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சில ட்விஸ்டுகளோட பதில் சொல்லியிருக்க படம் தான் இந்த கள்ளப்படம். படத்துல பெஸ்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கதே ஸ்டோரி லைன். என்னதான் இது அழகிய தீய மாதிரியான ஒரு மெட்டா பிலிமா இருந்தாலும் இதுக்கான ஒரு ஃப்ரெஷ் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு டைரக்டர். காஸ்டிங் பத்தி சொல்லியே ஆகணும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ரோல பெஸ்டா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஆக்டர் கம் சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரீராம் அவரோட ஒர்க்க கரெக்டா பண்ணிருக்காரு. படத்தோட இன்னொரு பெரிய பிளஸ் டயலாக்ஸ். இங்க யாரு எப்படி ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, ஜெயிக்கிறது தான் முக்கியம். அந்த மாதிரி நிறைய பஞ்சியான டயலாக்ஸ் இருக்கு. படத்துல கொடுத்திருக்க சில இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்டுக்காகவே டைரக்டர் வடிவேலுவை பாராட்டணும். ஒரு படம் எடுக்கிறது இவ்ளோ கஷ்டமா அப்படிங்கறத முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தமா சொல்லிருக்காங்க. ஆனா இந்த கள்ளப்படத்துல சில கரடு முரடுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போதே முதல் 20 மினிட்ஸ் கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. அங்கங்க சில லாஜிக்கல் ஓட்டையும் வேற. இதெல்லாம் பார்க்கும்போது எடிட்டர் கௌகிங் எடிட்டிங் டேபிள்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கலாம்னு தோணுது. படத்தோட சாங்ஸ் கூட அவ்ளோ இம்ப்ரெசிவா இருக்குன்னு சொல்ல முடியாது. அவரோட ஒர்க்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். பேக்ரவுண்ட்ஸ் கூட கொஞ்சம் நாய்ஸியா தான் இருக்கு. நல்ல ஸ்கிரிப்டா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஆக மொத்தத்துல இந்த கள்ளப்படம் ஒரு நல்ல படம். ஒரு வாட்டி பார்க்கலாம்.